சரியா பாட்டு வரேன். சரி ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வணக்கம்யா. கணேசன் நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்க ஐயா? உங்க தம்பி விஷயம் தெரிஞ்சாங்கய்யா? தெரியல ஐயா, உங்க முகத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஊர்ல 1000 அண்ணன் தம்பி இருந்துட்டாலும் உங்களை மாதிரி ஒருத்தரை பாக்குறது பெரிய அபூர்வங்கய்யா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்லைங்கய்யா, இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க கூட இருந்தவன்ற முறையில சொல்றேன். உண்மைதாங்க ஐயா. உங்க தம்பி உங்களுக்கு பண்ண துரோகத்தை வேற எவனுக்காவது பண்ணியிருந்தா எவனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க ஐயா. பார்த்தா எனக்கே பழிச்சு போச்சு. ஒரு மனுஷன் கூட பிறந்த அண்ணனை இந்த அளவுக்கு சிக்கல்ல மாட்டி விடுறது. ஐயா, அன்னைக்கு போலீஸ் முன்னாடி அவர் பண்ண ஆர்ப்பாட்டத்தை பார்த்து உங்க மேல இவ்வளவு பாசமான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அன்னைக்கு எனக்கு வந்த கோபத்துக்கு நானே ஏதாவது. என்ன பூபதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ பாவம் அவன் தெரியாம செஞ்சுட்டான். இதான் இந்த குணம் தான் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்க உங்ககிட்ட தோக்குற இடம். ஐயா, இந்த ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வீட்டுல அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸ் திரியறானுங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 5 லட்சம் 10 லட்சம் தேருமா? அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களை அழிக்க நினைச்ச உங்க தம்பிய மன்னிச்சதோட இல்லாம கைவிட்டுற கூடாதுன்னு நம்ம தம்பிட்டு அவரை இன்னும் இழுத்து பிடிச்சு நினைக்கிறேன் பாருங்க. பெரிய விஷயமையா. அடிச்சா கூட வலிக்காதீங்கயா, மன்னிச்சிங்க பாருங்க. அதானியா பெரிய விஷயம். இதை நினைச்சுதான் என் தம்பி என்னை விட்டு விலகி போயிட்டான்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா கூட இருந்த தம்பி எதுக்காக இப்படி பண்றான்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, பாண்டி போன துக்கம் தான் அவன் அப்படி பண்ண வச்சிருக்கு. நானும் அவனை அணைச்சுக்கிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். அவன் தான் கோபம் தீராம அப்படிலாம் நடந்துகிட்டான். இத்தனை வருஷ பழக்கத்திலையும் உறவுலையுமே சண்டை வருதுன்னா புதுசா வர பழக்கத்தை நம்பி எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனா ஒண்ணு, நான் என் தம்பி கிட்ட அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கலன்னு தான் தோணுது. நடந்த பிரச்சனையை விலக்கி சொல்லல, அவ்வளவுதான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு விலகி நின்னா இப்ப முழுசா மனசு மாறிட்டான். பக்கத்துல இல்ல, என்ன சொல்ல? எப்போவாவது சண்டை போடும் போதாவது உன்னை பாத்துக்கிறேன் அப்படி அது இதுன்னு சவால் விடவாவது என்னை பார்க்க வருவான். இப்போ ஐயா, கவலையே படாதீங்க. உங்க குணத்துக்காக போன உங்க தம்பி கட்டாயம் திரும்பி வருவாருங்கய்யா. ஆமாங்க ஐயா. கோவில் முன்னாடி சொல்றீங்க, உங்க வாக்கு பலிக்க. வரேங்க வரேங்க. வணக்கம் ஐயா. நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அம்மாவும் கோபியும் சொன்னாங்க, போலீஸ் விசாரிக்க வந்தப்போ என்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொன்னீங்கன்னு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நீங்களே வந்து என்னை பார்க்காட்டியும் நான் வந்து உங்களை பார்க்கணும்னு. என்ன சொல்றீங்க? இப்ப கணேசன் கணக்கு பிள்ளை உங்களை பத்தி புகழ்ந்தாங்களா இல்லையா? இந்த காலத்துல அண்ணன் நம்பிக்கையில கோர்ட்டு கேஸ் அடி தடி நடக்கிற இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல சொக்கலைங்க, எல்லா குடும்பத்துக்கும் இருக்க மாதிரி பாத்துக்கணும். என்ன சொல்ல வரீங்க? என் மக பொண்ணு அசிங்கத்தினால என் மகளே இல்லைன்னு அவளை ஒதுக்கி வச்சேன். ஆனா இப்ப என் சொத்து உங்க கண்ணை உறுத்துதோ? என்ன திடீர்னு சொத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் பெத்த தரதல மக, அதே அந்த மலர் அழிவ தொடங்க வச்சா இப்ப என் மகன் அசோக் குடும்பத்துல வந்து ஆட்டுது. சொத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கோர்ட்டு வரைக்கும் போறேன். அதுக்கு உன் மய சப்போர்ட். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலைங்க. எப்படி புரியும்? புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இந்த பாருங்க, எதிர்க்கு எதிரி நண்பன்னு உன் மய என் மயனோட கூட்டு சேர்றேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க. என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உன் மயன் பெரிய பெரிய காரியம் தானே பண்றேன். என் சம்பந்தி ஒண்ணும் பெரியவே இல்ல. அள்ளி விட்டா காத்தோட காத்த கரைஞ்சு போயிருவேன். காசுள்ள அவனே பறக்கும் போது ஒண்ணு இல்லாத ஓமக எனக்கு சர்வசாதாரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்கல்ல உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு. நேரா உங்க மகன்கிட்ட போங்க, அவன்கிட்ட சொல்லுங்க ஜெகநாத விஷயத்துல தலை கொடுக்க கூடாதுன்னு. அப்படி மீறி யாராவது கொடுத்த வண்டி அடியா.
நில்லுங்க மேடம். என்ன சார் இது? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்றீங்க? என்ன மேடம் இப்படி பயந்து ஓடுறீங்க? நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன். என்ன சார் அது கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம? மேடம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறது கூட டீசென்சி வேணுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல மேடம், நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான். என்கிட்டயா? என்கிட்ட எதுக்கு? என்ன மேடம் உங்களை நினைச்சு எழுதின கவிதை அது. என்ன நினைச்சா? மேடம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் இந்த வேந்தன் இயற்கை, வானம், மரம், கொடி, செடி எல்லாம் ஏன் பட்டாம்பூச்சியை பத்தி கூட எழுதியிருக்கிறேன். ஆனா மனுஷனை பத்தி எழுதுனதே இல்ல. ஏன்னா அழிய போற மானிடனை இந்த வேந்தனோட எழுத்தானே கை குவித்து எழுதாது. வசிஷ்டர் தவத்தை மேனக கெடுத்த மாதிரி உங்க உருவம் என் கை வழியா பாஞ்சி விரல் வழியா எழுத்தா கொட்டிடுச்சு. ஆமா மேடம், நீங்க இதை கட்டாயம் படிச்சு பார்க்கணும். இந்தாங்க ப்ளீஸ், எனக்காக நீங்க இதை படிச்சு பார்க்கணும். தேங்க்ஸ் மேடம். கவிதை படிப்பதற்கு அழகு, அதைவிட அதை படிக்க சொல்லி கேட்பது மிக மிக அழகு. மகா, அன்பே என்றால் வம்பாவாய், நானோ பித்தாவேன் என்பாவாய். சொன்னால் உனக்கு புரியும், கிறக்கம் எனக்கு தெளியும். ஆணாக இருந்த துணை தானாக மாண்டுவிட தனித்து நிற்கிறாயே மகா. தனித்து நிற்பது கோவில் கோபுரத்திற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம். ஆனால் உனக்கு உன் இளமைக்கு யார் துணை? சொல்வாய் என் மகா. தங்கமே தவிக்கும் உன் மேனியைக் கண்டு என் உடல் கொதிக்கும் நித்தமே. காம பித்தமே என் சொத்தின் மொத்தமே ஓடிவா. இளமை ஆறு முன் ருசித்தால் பசி தீரும். மகா மகா ஓடிவா, மனதோடு ஓடிவா. வேந்தன் பக்கம் திரும்பிப்பார், வேந்தன் பாப்பான் உன்னைத்தான். இப்படிக்கு உன் கீழ்ப்படிய காத்திருக்கும் கவிஞன் காரை வேந்தன். மகா நிலுங்க 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 நிலுங்க. என் கவிதையை படிச்ச உடனே அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கா? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அந்த கருமத்தை ஏன் மேடம் ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல, இப்ப நீங்க உங்க ஒய்ஃப் கூட தானே இருக்கீங்க? அந்த சனியன் கூட தான் இருக்கேன். அப்போ தனியா நீங்க? நீங்க சொன்னா எப்ப வேணாலும். இல்ல சார், நான் அதுக்கு கேட்கல. இப்போ நீங்க ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கீங்க, காலையில வந்துட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு போறீங்க. அப்போ நீங்க சொன்ன இந்த இளமை தவிப்புல உங்க மனைவிக்கு இப்படி எத்தனை பேர் கவிதை எழுதியிருப்பாங்க? உதாரணத்துக்கு வாத்தியார் சொல்லி தந்ததை விட இந்த மாணவன் நான் கத்து தரேன்னு. என்னடா உன் பொண்டாட்டிய சொன்னோன்னு எரியுதா? மனுஷனா நீ எல்லாம்? மனுஷனா மிருகமான சந்தேகமா இருக்கு. ஏன்டா ஏன்டா இப்படி திருநாய் மாதிரி அலைறீங்க? உனக்குன்னு அம்மா பொண்டாட்டின்னு இருக்காங்கல்ல. தனியா இருக்கிற பொண்ண முதல்ல மதிக்க கத்துக்கங்க, மதிக்க கத்துக்கங்க. அதுவும் விதவையா இருக்கிற பொண்ண எடுத்த எடுப்புல எப்படிதான் உங்களால உடம்பு மட்டும் பார்க்க தோணுது? ஏன் தினம் வண்டியில தானே ஸ்கூலுக்கு வர போற? லாரி அடிச்சா உன் பொண்டாட்டிய இந்த ஊரு புருஷன் போயிட்டானேன்னு பரிதாபத்துல பாக்குமா, இல்ல ஒரு பப்பாட்டி கிடைச்சாலேன்னு பாக்குமா? ஏ, நம்ம நாட்டுல மட்டும் தாண்டா பொண்ணுங்களை தாயின்னு எந்த வயசுலயும் கூப்பிடுறாங்க. ஏண்டா ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? அதுவும் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர வாத்தியார் நீ. உனக்கே புத்தி சரியில்லைனா உன்னையெல்லாம் செருப்பாலே. மேடம் மேடம் மேடம், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நான் தெரியாம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். சாரி மேடம், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் மேடம். போற வாரவெல்லாம் பாக்குற பார்வை எப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வேலை பார்க்க வரும். ஆனா இங்கேயும் இப்படி போற வர இடத்துல எல்லாம் மேடம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். உங்க கால்ல வேணாலும். வேண்டாம் சார், உங்க தப்ப நீங்க உணருங்க, அதுவே போதும். இந்தாங்க, இந்த அசிங்கத்தை நீங்களே உங்க கையால கிழிச்சு போட்டுருங்க. போதும் பாருமு, போதும். சொல்லவே சங்கடமா தாங்க இருக்கு. என்ன சொல்ற பாருமு? இல்லப்பா, யாராவது புரணி பேசுறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போவாங்களா? புரணியா? அதுவும் பஸ் பிடிச்சா? ஆமாப்பா, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, வேலியில போற ஓனான புடிச்சு வேட்டுக்குள்ள விட்டுட்டு குத்துதே கோடைதேன்னு ஒரு பழமொழி.
அந்த கதையா? பஸ் புடிச்சு போய் எங்கேயோ கிடக்குற ஓனானா புடிச்சு ஒரு ஆளுகளும் இந்த உலகத்துல இருக்காங்கல்ல. மா பாத்தியாமா, உன் மருமக உன்ன மாதிரியே பழமொழிலாம் போட்டு பேசுறத? ஏ ராசாத்தி, சாக்கடை சாக்கடைன்னு சொல்றவங்க ஒதுங்கி போக வேண்டியதானே? எதுக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு போய் அதுலயே உருளணும் பொறணும்? நல்ல வேலை அடிச்சு வாயை கிளிக்காம விட்டாங்களே. பரமு, நீ யார சொல்லிட்டு இருக்க? வட்டி நிறைய சோறு தின்னா புத்தி இப்படித்தான் போகும். ஏண்டா அவ என்ன இல்லாத பொண்ணாதான் சொல்லிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு உருட்டி உருட்டி உள்ள தள்ளுறதும் இல்லாம என் ராசாத்தி போடுதா ராசாத்தி. பரம இப்ப உன்னை பத்தி பேசினா விளங்குண்டா விளங்கும். இப்ப வர அவ யார ஜாட பேசிட்டு இருக்கா? என்ன பரமு, அம்மா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் ஜாட பேசுறதாவே இருக்கட்டும். நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுமா, உன்னதுக்கு அவ பேசணும், சொல்லு. இல்ல அது அது வந்து எது? சீக்கிரம் சொல்லுங்க, இன்னைக்கு பொழுது போகணும்ல. என்னடி எகத்தலாமா? என்னமா அவ கேக்குற சொல்ல வேண்டியதானே? அவ பேசுறப்ப உருன்ற என்ன விஷயம் சொல்லுமா. ஆமாடா ரமேஷ், நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனேன்னா பொரணி பத்த வச்சு ராகினி கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சேனா அவங்க என் வாயிலே 2 போடு போட்டு அனுப்புனாங்களா. வலி தாங்க முடியல ரமேஷ், வலிக்குது. போதுமா? ஏய் நிலுமா, அவ சொல்ற நிஜமா? சொல்லுமா, அவ சொல்ற நிஜமா? நினைச்சேன் என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. நான் அன்னைக்கே சொன்னேனே அவ உங்க சண்டைக்கெல்லாம் போக மாட்டா, ஆனா வந்து சண்டை விட மாட்டான்னு சொன்னல. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. சரிம்மா, நீ போனது என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க, எந்த பிரச்சனையும் ஆகல. ஏமா, இதுக்குதான் அங்க பட்டுப்பாடு கட்டிட்டு போனியா? பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து வரங்க. ஏய் பரமு, இது அப்பாக்கு தெரியுமா தெரியாதா? இரு, நான் இது அப்பாக்கு போன் போட்டு உடனே சொல்றேன். விடுங்க, இது ஒரு விஷயம். மாமாக்கு போன் பண்ணி அவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம அத்தைய நடு வீட்டுல போட்டு 4 மிதி மிதிக்கணுமா? பாக்குற நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். அடியே அற்பெருஞ்சோதி தனி பெரும் கருண போதுமடி அம்மா, போதும். இந்த வீட்டுல நிம்மதி சாப்பிட கூட முடியல. நமக்கு தான் மாடின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்புறத்துக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. சாம்பார். பாத்தியா, நான் பெத்தது எனக்கு எதிர திரும்புறத கட்டி கூட்டிட்டு வந்தியே. இவதான் அண்ணனுக்கு ஏத்த ஜோடின்னு பாத்தில. அவ என்ன மிரட்டுறான்னு. பரமு, இதோட போச்சே. நானா இருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்ன பெருமைமா நீ? ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த வேற உன்னை வர பஸ் ஏறி போய் அவங்கள பார்த்ததும் இல்லாம இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி உன்னை என் அம்மான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. ஏய் நிறுத்தடி. அந்த குடும்பம் உன் கல்யாணத்தை நிறுத்தல, நிச்சயதார்த்தம் பண்ணி கெடுக்கல. நான் மட்டும் சும்மா இருக்கணுமா? ஏம்மா, ஏன் உன் வன்மத்துக்கு என்ன பகடக்காயா மாத்திரியா? என்னடி சொல்ற? என்னடி சொல்றேனா, உனக்கு நீ பெத்த பொண்ணு மேல அக்கறை இருந்ததுன்னா அவளுக்கு இந்நேரம் கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். ஆனா நீ ஏமா அந்த குடும்பத்தை கெடுக்கணும், அந்த குடும்பத்தை கெடுக்கணுங்கிற அக்கறையில பாதி இந்த குடும்பத்தை முன்னேற்றணுங்கிறதுல இருந்திருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் என்னைக்கும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும்ல. காமா நீ வாழ்க்கையை கெடுக்கும் போது மூர்த்தி ஏன் மகன்னு சொன்ன. இப்போ ரமேஷ் பரமுக்கு சப்போர்ட் பண்றான் போது உன்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? சொல்லு. ஒன்னும் முடியல. இல்ல கேக்குறேன், இதே மாதிரி காமண்ணி உன்னை தூக்கி எறிஞ்சு பேச எத்தனை நேரம் ஆயிருக்கும்? ஏன் பேசல? அது பாவம் புள்ள பூச்சு போட்டு நசுக்குன. இப்போ நீ மாட்டிட்டு முழிக்கிற. அம்மா, இப்போ ஒன்னும் கெட்டு போல. உன் வன்மத்தை எல்லாம் தூக்கி அள்ளி குப்பையில போட்டுட்டு இந்த குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு நினை. எல்லாம் சரியா போகும். ஆனா இன்னும் நீ பக நினைச்ச அது உனக்கு எதிராதான் மாறும். அப்புறம் எல்லாம் என் தலையில தான் வந்து விடியும். பாத்துக்கோ. ஹலோ ஹலோ, ராகினி தானே? ஆமா, நான் ராகினி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ல போறத கேளுங்க. மேடம், என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்னங்க இது, ஒரு ஃபோன் பண்ணதுக்கே பேர் என்ன ஊர் என்னன்னு இத்தனை கேள்வி கேக்குறீங்களே. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஹலோ, நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் யாருங்கிறதுலே இருங்க. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போற விஷயம். நல்லா கவனமா கேளுங்க.
உங்களுக்கு வீட்ல பாத்திருக்க மாப்பிள்ள அந்த ராஜேஷ், அவன் நல்லவன் இல்ல, ரொம்ப மோசமான ஆளு. ஆமாங்க, அந்த ராஜேஷ் ரொம்ப மோசமான ஆளு. அவனால ஏற்கனவே ஒரு பொண்ணு ஏமாந்து போயிருக்கா. அவன் பார்க்கத்தான் நல்லவன், ஆனா ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. ஓ அப்படியா? என்னங்க நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க? பேரை சொல்லாம பேசுறவங்க சொல்றதெல்லாம் சீரியஸா கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. போன வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹேய் சிஸ் என்ன சொன்ன ராகினி? போடா, அவனை சொன்னது சட்டையே பண்ணல. உங்க பேசலாம் கேட்க தேவையில்லைன்னு போனை கட் பண்ணிட்டா. அப்படியா சொன்னா? பேரு சொல்லாம பேசுற ஆள் பேச்சலாம் நான் ஏன் கேட்கணும்ன்றா? அப்படியா? ஓகே. சொல்லுங்க. ஹாய் ராகினி, நீயே ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். என்ன சொல்றீங்க? இப்போ என்ன தப்பான ஆளுன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்குமே. ஒன்னு உங்க வீட்ல சொல்லி பேசிருக்கணும், இல்ல நீ என்கிட்டயாவது பேசிருக்கணும். நீ எதுவுமே செய்யலையே. இதுல செய்யறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க இருக்கு. என்ன? போனை கட் பண்ணிட்டு ஆக வேண்டிய வேலையை பாக்குறது தான். நீ என்ன அவ்வளவு நம்புறியா ராகினி? ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? சிச்சி ஏய், நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. இந்த பாருங்க, ஒரு நல்ல காரியம் ஊரை கூட்டி நடக்க போகுதுன்னா அதை கெடுக்கணும்னு சில மனநல தவறுனவங்க இருக்கதான் செய்வாங்க. ஹேய், மனநல தவறுனவங்களா? ராகினி, அவன் சித்தி பொண்ணுதான். சித்தி பொண்ணா? ஆமா ராகினி, உன்னோட ரியாக்ஷன் என்னன்னு செக் பண்றதுக்காக அவளை ஃபோன் பண்ண சொன்னேன். நீயும் அவளை நல்லா நோஸ் கட் பண்ணிட்ட. இங்க பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்குங்க. மண்டபத்துல சொல்லாம போனதுக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டீங்க. அன்னைக்கு ரோட்ல பார்த்து காஃபி சாப்பிட்டு கூப்பிட்டப்போ நான் மறுத்தேன். புரிஞ்சுட்டு விலகிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல நீலாத்த உங்க வீட்டுக்கு வந்தப்போ உண்மை என்னன்னு அத்தை மாமாக்கு புரிய வச்சீங்க. உங்களை நம்புறதுக்கு இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? சோச் வீட் ராகினி, என் பப்புனா பப்பு தான். பப்புவா? இது நீங்க புதுசா? அதுவா, நான் உனக்கு வச்சிருக்க செல்ல பேரு. இனிமே எனக்கு எப்பயுமே பப்பு தான். சி போங்க. ஹேய் ராகினி 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 ராகினி, ஏய், ராஜேஷ் நில்லு. ராகினி என்ன சொன்னா? இப்போ அவ என்ன 100% நம்பறாளாம். சரி, எதுக்கு? ஏன் அவளுக்கு வச்ச பெரிய இவளுக்கும் வச்சிருக்க? இவளையும் பப்புன்னு கூப்பிடுற? அதை விடு, அது அப்படித்தான். சரி, அதுக்கப்புறம் அவளை பாத்தியா? இல்லடா, நான் பார்க்கல. இப்ப போய் பார்க்காத, இந்த நிச்சயம் முடியட்டும். அப்புறம் ராகினியோட போட்டோ தரேன், கொண்டு போய் காட்டு, புழுங்கி சாகட்டும். சரிடா, அவதான் வேணான்னு ஆகிட்டால, அப்புறம் ஏன் அவளுக்கு வச்ச செல்ல பெரிய இவளுக்கும் வச்சு கூப்பிடுற? இது தேவையா? அதை கேட்காத. பப்பு என்னால மறக்க முடியாத, விட முடியாத ஒருத்தி.